ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோன் ஸ்டிச். இதில் இன்னும் ரெண்டு டைப் இருக்குது. அது வந்து கேரமல் கோன் ஸ்டிச், மாடிஃபைடு கேரமல் கோன் ஸ்டிச்னு இருக்குது. அது ரெண்டையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கோன் ஸ்டிச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த சைடு நமக்கு வேறு டிசைன் இருக்கும், பேக் சைடில் வேறு மாதிரியான டிசைன் இருக்கும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். இதுவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். நம்ம இது வந்து அதாவது ஒன்று செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம இஷ்டம் தான். இதில் வந்து அளவுலாம் இல்லை, நம்ம எவ்வளோ வேணுமோ செயின் போட்டுட்டு அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து 1, 3, 5 அப்படியோ இல்லை 2, 4 அப்படிலாம் இல்லை, நம்ம இஷ்டம், எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து சிங்கிள் குர்ஷி போட போகிறோம். ஒரு செயின் விட்டுட்டு அடுத்த செயினில் சிங்கிள் குர்ஷி. இதில் அப்படியே ஒரு செயினில் நீடில் விட்டு நூலை வெளியில் எடுத்துகிட்டு 2 லூப்பை சிங்கிள் லூப் ஆக்கணும். அவ்வளோதான் செயின் ஸ்டிச்சு, சிங்கிள் குர்ஷி. இது ரொம்ப ஈஸி. இது வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி சிங்கிள் குர்ஷி. இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். நீடில் வெறுசாக விட்டுட்டு நூலை வெளியில் எடுத்துகிட்டு 2 லூப்பை சிங்கிள் லூப் ஆக்கணும். அவ்வளோதான். இது வந்து ஃபுல்லாக இந்த செயினை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ ஒரு செயின் போட்டு இந்த பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு மறுபடியும் இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு கேப்லேயும் ஒரு செயின் நம்ம வந்து அதே மாதிரி சிங்கிள் குர்ஷி இப்போ போட்டுட்டு வர போகிறோம். எல்லா கேப்லேயும் அதே மாதிரி இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். அதே சேம் தான், சிங்கிள் குர்ஷியை இது வரைக்கும் போடணும் நம்ம. இப்போ செகண்ட் ரோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ நம்ம போட போகிறது எதுலன்னா இந்த ஹோல், இந்த ஹோல், இதுவும் இது பேரலாக, இதுக்கு பேரலாக இது, இதுக்கு பேரலாக இது, அந்த மாதிரி தான் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம டபுள் குர்ஷிக்கு நூல் எடுக்கிறது மாதிரி நீடலில் நூல் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹோலில் விட்டு வெளியில் கொண்டு வரணும். இப்போ நமக்கு 1, 2, 3 லூப் இருக்குது. இப்போ திருப்பியும் நூலை எடுத்துட்டு இப்போ இதுக்கு நேராக உள்ள அடுத்த ரோவில் உள்ளே விட்டு வெளியில் கொண்டு வரணும். இப்போ கொண்டு வந்தாக்கா நமக்கு 1, 2, 3, 4, 5 லூப் இருக்கும். இப்போ இந்த 5 லூப்பையும் நம்ம சிங்கிள் ஆக்கணும். ஒரே டைமில் அப்படியே சிங்கிள் ஆக்கிட்டு மறுபடியும் இதில் நீடலில் நூல் எடுத்துட்டு இப்போ நம்ம அடுத்தது போட போகிறது எதுலன்னா இந்த ஹோலும் இந்த அடுத்தது இங்கே அப்படி தான் நம்ம போட போகிறோம். இதுக்கு பேரலாக உள்ளதில் அடுத்த ஹோல். அதேமாதிரி நூல் எடுத்துட்டு ஒரு டைம் உள்ளே விட்டு வெளியில் கொண்டு வந்துட்டு இப்போ நமக்கு 3 லூப் இருக்கும். திருப்பியும் நூல் எடுத்துட்டு இதுக்கும் கீழே அடுத்த ரோவில் வந்து விட்டு வெளியில் கொண்டு வரணும். இப்போ நமக்கு 5 லூப் இருக்கும். இதை சிங்கிள் ஆக்கணும். அடுத்தது அதே போல் தான், இதில் நூல் எடுத்துட்டு ஒரு டைம் இந்த ஃபஸ்ட் ரோவில் ஒரு ஹோல் இருக்குது, செகண்ட் ரோவில் ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, இதுலையும் இதில் அதே மாதிரி தான் நூல் எடுத்துட்டு இதில் விட்டு வெளியில் கொண்டு வந்துட்டு திருப்பியும் நூல் எடுத்துட்டு இங்கே கீழே போய் இதில் விட்டு வெளியில் கொண்டு வந்துட்டு இப்போ 5 லூப்பையும் ஒரு லூப் ஆக்கிடணும். இப்போ இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் போடணும். இப்போ லாஸ்ட் வந்தாச்சு. இப்போ நூல் எடுத்துட்டு
இந்த இடத்துல விட்டு வெளியில் கொண்டு வந்துட்டு மறுபடியும் நூல் எடுத்து செகண்ட் ரோவில் பேரலாக உள்ளதில் விட்டுட்டு 5 லூப்பையும் சிங்கிள் ஆக்குறோம். சிங்கிள் ஆக்கிட்டு இப்போ நம்ம ஒரு செயின் போட்டு திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ வந்து நம்ம இங்கே வந்து சிங்கிள் குர்ஷி, இந்த கேப்பில் வந்து சிங்கிள் குர்ஷி போடணும். இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இது எல்லாத்துலேயும் நம்ம இப்போ வந்து சிங்கிள் குர்ஷி போட்டுட்டு போகிறோம். லைனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதே மாதிரி அடுத்ததில் இப்படியே இதே மாதிரி செயின் போட்டு இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ மறுபடியும் அதே சிங்கிள் குர்ஷி நம்ம வந்து இந்த இடம் வரைக்கும் திருப்பி ஒரு டைம் போடணும். அதாவது 3 டைம் போடணும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டிருக்கோம், இப்போ 2வது டைம் போட போகிறோம். 3 ரோ போடணும். ஒரு ரோ முடிச்சாச்சு, 2வது ரோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து இது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்த கேப்பில் தான் நம்ம போடுறது வந்து இந்த கேப்பில் தான் நம்ம போடுறோம். இப்போ சிங்கிள் குர்ஷி வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு கேப்லேயும் தான் நம்ம வந்து போடணும். இப்போ எண்டு வரைக்கும் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ செகண்ட் ரோவும் முடிச்சாச்சு. அடுத்தது ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திருப்பிட்டு தேர்ட் ரோ போடணும். ஃபஸ்ட்டு ஒரு ரோ போட்டாச்சு, 2வது ரோ இது வந்து தேர்டு. திருப்பி அதே மாதிரி நம்ம போன தடவை சொன்ன மாதிரி இந்த இடத்துலையே தான் போடுறோம். இந்த மாதிரி ஹோலில் போட்டுட்டு நம்ம திருப்பி இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும் தேர்ட் ரோவை. இப்போ 3வது ரோவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திருப்பி இப்போ நம்ம கோன் ஸ்டிச் திருப்பி போடுறோம். இதில் இப்போ வந்து ஒரு டைம் நூல் எடுத்துட்டு இதில் விட்டு வெளியில் கொண்டு வந்து திருப்பி ஒரு டைம் எடுத்துகிட்டு இதுக்கும் பேரலாக கீழே உள்ள ரோவில் வந்து நீடில் விட்டு எடுக்கணும். நூல் எடுத்துகிட்டு இப்போ 5 லூப் இங்கே போட்டோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான் திருப்பி நம்ம இங்கே வந்து கண்டினியூ பண்ணுறோம். இப்போ மறுபடியும் நூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துலையும் விடணும். இந்த ரோ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ, ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ, இப்படி தான் நம்ம விடுறோம். இதில் இப்போ ஒரு டைம் நூல் எடுத்துகிட்டு இதில் விட்டு வெளியில் கொண்டு வந்துட்டு திருப்பி நூல் எடுத்து செகண்ட் ரோவில் உள்ள கேப்பில் விட்டு வெளியில் கொண்டு வந்துட்டு 5 லூப் இருக்கும். 5ஐயும் நம்ம சிங்கிள் ஆக்கணும். இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 லைன் வந்து சிங்கிள் குர்ஷி போட்டோம், அப்புறம் ஒரு கோன் ஸ்டிச் போட்டோம். இங்கே மறுபடியும் 3 லைன் போடணும். 1 2 3 லைன் போட்டுட்டு ஒரு கோன் ஸ்டிச். இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே இதை கண்டினியூ பண்ணிட்டு வரணும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 லைன் போட்டிருக்கோம், ஒரு லைன், அடுத்தது 3 லைன் போட்டு ஒரு லைன், இதில் 3 லைன் போட்டு ஒரு லைன். இதே தான் ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.